என் அன்பான துளாராசி சொந்தங்களுக்கு, உலகம் எங்கும் வாழ்கிற என் அன்பான துளாராசி சொந்தங்களுக்கு இந்த சகோதரியோட அன்பான வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது துளாராசிக்கு, அதாவது வெளியே பார்க்க செம்ம ஆடம்பரமாக அவங்களுக்கு என்னப்பா ராஜா கணக்காக இருக்காங்கன்னு ஜாலியாக இருக்காங்க. ஊரே பார்த்து பொறாமல் போகிற அளவுக்கு கெத்தாக இருக்காங்க. ஆனால் இந்த நேரம் என்னென்னா, தனியாக படுக்கிறப்ப அவங்க கண்ணிலேருந்து வர அந்த கண்ணீர் அந்த பாயை நினைக்குது பார்த்தீங்களா? அப்போ போய் துளாராசிக்காரங்களை பற்றி பேசணும், அவங்ககிட்ட போய் கேட்கணும் எப்படி இருக்கிறீங்கன்னு. துளாராசிக்காரங்க எப்படின்னா நியாயம் தராசுக்காரங்க தாங்க. இவங்க வாழ்க்கையில் தப்பு பண்ண தெரியாது, யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டாங்க. தான் எதுக்கு போகிறோம், வேலையில் இருக்கிறோமா, நேர்மையாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நேர்மையான குணம். இவங்க நேர்மையை கோலத்தனமாக நினச்சிக்கிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல மாடாக இருந்தால் நடுத்தருவில் இழுத்து விட்ட கதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தியா? ஒரு பெரிய போராட்டம் துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இவங்க வாழ்க்கையில் நிஜமான விஷயம் இந்த நேரம் ஒன்றுங்க. விட்டு கொடுத்தே இவங்க ஒண்டிக்கட்டையான கதை அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, நண்பர்களுக்காக, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் கடைசியில் இவங்களுக்கு ஏமாளி அப்படிங்கிற பட்டம் தான் மிஞ்சம். சொந்த பந்தம் சரிங்க குத்தலாக பேசும், ஏளனமாக பேசும். இவங்க கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சொனங்கி போயிருக்கிறத வச்சு சொந்தக்காரங்க எல்லாம் கூடி நின்று ஏளனமாக பேசுவாங்க, காதுபடவே குத்தி காட்டுவாங்க. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற போலியான நட்பு அதிகமாக இருக்கும். இவங்க காசுலேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க கூடவே இருந்துட்டு நிறைய ஐடியா கொடுக்குறங்கிற பேரில், முன்னேற்றங்கிற பேரில் முதுகுக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடியவங்க துளாராசிக்கு அதிகமான பேர் இருந்திருப்பாங்க. அதனாலேயே மன ரீதியான ஒரு போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. யாருக்கெல்லாம் துளாராசி என்பவர்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படின்னு தோன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துருச்சு, போனது போகட்டும். இனி வர்ற நாளெல்லாம் துளாராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நெருப்பில் இந்த தங்க தானே நகையை மாறும். இப்போ நீங்கள் படுற இந்த அவமான வழி இல்லாமல் நாளைக்கு உங்களை ஒரு சகாப்தமாக மாற்றுறதுக்கு தான். புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே துளாராசிக்கு அருமையாக இருக்குங்க. தராசு தானே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறவங்க, கவலைப்படக்கூடாது. இந்த காலம் உங்களுக்கு சோதனை காலமாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற அந்த புத்திசாலித்தனமான வேலை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும். மற்றவங்க பேச்சு கேட்டு குழம்பாமல் உங்கள் மனசு சரியாக படுறத செய்யுங்க. கஷ்டம் வரும் போகும், ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். எல்லா நன்மைக்கேன்னு தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான நேரம் தான். சரி, அடுத்த வர நாளெல்லாம் உங்களுக்கு எது சாதகமாக இருக்குது, தொழில் வியாபாரம் பண வருமானம்லாம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் இறங்கி தாங்க வேலை பார்க்கணும். இந்த நேரம் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பழைய வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டாலே நல்ல லாபம் கிடைக்குது. பணம் வரும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா கையில் காசு தங்காதுங்க. செலவு பண்ணுற இடத்துலலாம் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல தேவையில்லாத செலவை குறைச்சிக்கங்க. அத்தியாவசியமான செலவு செய்ய பாருங்கள். குடும்பத்தில் குழந்தைங்க வழியில் உடம்புலலாம் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, எப்படிலாம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, சின்ன சின்ன சண்டை குடும்பத்தில் வருங்க. பெருசாக எடுத்துக்கக்கூடாது, ஆனால் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. கணவன் மனைவிக்கு 2 பேர் கிடையும். குழந்தைங்க உடம்புல தான் சின்ன சின்ன உபாதை வரும். கொஞ்சம் அதில் கவனம் வருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு சரியாக தூங்கி எழுந்தாலே பெரிய பிரச்சனை உடம்புல எதுவுமே இல்லை. மனசு தான் தேவையில்லாத பயப்படுது, குழம்புது. நாம் நினச்சது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு யோசனை. கொஞ்சம் தியானம், இறை வழிபாடு, மனசு அமைதியாக வச்சுக்கிற பயிற்சி, அவ்வளவுதான். சொந்த பந்த வழியில் என்னென்னா உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, பொறாமல் தான் படுவாங்க. அதனால் உங்கள் காரியத்தை யார்கிட்டையும் முன்கூட்டி சொல்லாதீங்க. முக்கியமான ரகசிய வேலையெல்லாம் சொந்த பந்த வழியில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நேரம் இருக்க மாட்டாங்கங்க. நீங்கள் சட்டுன்னு எடை போட தெரியாது. இந்த நேரம் எல்லாரையும் நல்லவங்க நம்பி ஏமாறுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது துளாராசி சொந்தங்களுக்கு. அதனால் கொஞ்சம் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றபடி பரவாயில்ல. இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோமா, இப்போ நட்சத்திர ரீதியாக எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம். சித்திரையில் பிறந்தவங்களுக்கு சீரன் சிறப்பு வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஆவணி மாதம் கடந்த சில மாதமாக பெரிய குடைச்சல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுல்ல. நம்ம எப்போ தான் முன்னேற போகிறோம், நம்மளே எல்லோரும் இப்படி ஓரம் கட்டுறாங்கன்னு நினச்சிங்கல்ல. இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கன் கொடுக்குற பலத்தால் உங்கள் பேச்சுக்கு ஊரில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தொழிலோ வியாபாரத்திலோ நிறைய விஷயங்கள் நீ இந்த நேரம் இங்கே கொண்டு வருவீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற அந்த முன்கோபம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற பிடிவாதம் தான் பெரிய எதிரியாக இருக்குங்க. நீங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, மனசு அப்படியே போர்க்குளம் மாதிரி தானே இருக்குது. கூடவே இருக்கிறாங்கங்க, ஆனால் துரோகத்தை நினைக்கிறாங்க.
இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சு என்ன ஆகுதுன்னு நெஞ்சு வெடிக்காத குறைய அழுதுகிட்டு இருக்கீங்க. கவலை விடுங்க. இந்த ஆவணி மாதம் யாரெல்லாம் உங்களுக்கு சதி செய்கிறாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு முகமூடி தன்னால் கிழிஞ்சு தொங்கும். நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே விழுந்த பழி எல்லாமே பனி மாதிரி கரையும். புதுசாக வீடு கட்டுறது, வண்டி வாங்குகிற யோகம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஆனால் வண்டி வாங்குறதுல போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேகம் வேண்டாம், விவேகம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம். விசாகத்தில் பிறந்தவங்க வீதிக்கு வரமாட்டாங்க, சாதிப்பாங்கங்கிறத நியதி. நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க. இந்த மாதம் உங்களுக்கு புத்திக்கு ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்குங்க. குழந்தைங்களோட படிப்பு, அவங்களுடைய கல்யாண விஷயம், இந்த சுபகாரியம் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு காரை எடுத்துக்கிட்டால் அது வந்து நல்லபடியாக செஞ்சு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காசு கொடுத்தாவது நல்லபடியாக முடியுங்க. வேலையில் மேலதிகாரியுடைய பாராட்டு, புதுசாக பொறுப்புலாம் தேடி வரும். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற ரகசியத்தையும் உங்கள் தொழில் அடுத்த கட்ட பிளானும் நம்ம ஆளுங்க தானேன்னு நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. வெளியாட்கள்கிட்டையும் சரி, சொந்த பந்தத்தையும் சரி பகிர்ந்துக்காதீங்க. அது வந்து வினையாக வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, துலா ராசிக்கு இந்த நேரம் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தோமா? இப்போ வந்து அவங்களுக்கு எந்த தெய்வம்லாம் துணையாக நிற்குது, எந்த மாதிரியான வழிபாடு பண்ணிங்கிறது பரவாயில்ல அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சொந்தக்கார வழியில் பிரச்சனைங்க, ஃப்ரெண்டுங்களும் ஏமாத்துறாங்க, வாழ்க்கை துணை வழியிலையும் குடும்பம் நல்லா இருக்குது. ஆனால் எதுக்கு சண்டை வரும்னு தெரியலிங்க, காரணம் இல்லாமல் சண்டை. எனக்கு யாரும் துணையாக இல்லை, கடவுளாவது எனக்கு துணையாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. மனுஷங்க கைவிட்டாலும் அந்த பரம்பொருள் கைவிட மாட்டாங்க. இந்த ஆவணி மாதத்தில் உங்களை அத்தனை விஷயத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான 3 தெய்வம் இருக்குன்னா அது இருக்குங்க. அது எந்தெந்த தெய்வம்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் வந்து சுக்கிரன், அவங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி தான். கையில் பணத்தட்டுப்பாடு போகணும், கடன் பிரச்சனைலாம் தீரணும்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை, இது இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி தேவிக்கு நெய் விளக்கு போட்டு மல்லிகைப்பூ சாத்தி கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் தனலட்சுமி கண்டிப்பாக குடியேறுவா. அடுத்ததாக துர்க்கை அம்மன் ராககால பூஜை. ஏன்னா உங்களுக்கு வர்ற வீண் பழி, துரோகம், சத்திர தொல்லை வந்து போகணும்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழ விளக்கேற்றி கும்பிடுங்க. உங்கள் மேலே கை வைக்க யாருக்கும் தைரியம் வராது. அதே மாதிரி ராகு கேது விநாயக பெருமான் வழிபாடு. மனசுக்குள்ளே தேவையில்லாத பயம், தூக்கம் இல்லாமல் ஒரு குழப்பம் வர்றப்ப எல்லாமே விநாயக பெருமானை கெட்டியே பிடிச்சிக்குங்க. அருகம்புல் மாலை சாத்தி கும்பிட்டா மனசில் ஒரு சிங்கம் மாதிரி தைரியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் இருக்குது. சரி, இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான தேதி உங்களுக்கு பார்த்துடலாம். அதிர்ஷ்டமான தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 21, 24, 25, 29, அதே மாதிரி செப்டம்பரில் 6, 7 இந்த நாட்களாக நீங்கள் தொடர்ற காரியம், எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்லபடியாக முடியுங்க. கவனமாக இருக்கணும்னா இந்த ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலும் சந்திராஷ்டம் வர்றதால புதுசாக எந்த ஒரு ஒப்பந்தத்துலையும் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வண்டியில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி துளாராசிக்கு இந்த நேரம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க வேறு யாரும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை தான். உங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் உங்களை வந்து ஏளனமாக பார்த்து ஒதுங்கினவங்க உங்களுக்கு பின்னாடி தூண் மாதிரி நின்று உன்னால் முடியும்பா, நான் இருக்கேன், உங்கள் திறமை உங்களுக்கு அடையாளம் காட்டுற ஒரு ஜீவன் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை துணை வழியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிற ஆலோசனை மட்டும் கேளுங்க. உங்கள் தலை விதி மாறுறதுக்கான நேரம் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லைங்க. இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத இந்த 3 விஷயத்தை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பரவாயில்லன்னு சொல்லலாம். அதாவது யாரையும் பார்ட்னராக சேர்த்துக்காதீங்க. தொழிலோ வியாபாரத்துலையோ மாமன் மச்சன் நான் முதலீடு போடுறேன் நீ உழைப்பு கூட அப்படின்னோ, சொந்தக்காரங்க வந்து நாம் 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஏதாச்சும் பண்ணுவோன்னு கூப்பிட்டாவோ கும்பிடு போட்டு ஒதுங்கிக்குங்க. கூட்டு தொழில் இப்போதைக்கு சரிப்பட்டு வராது. அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. ஊரில் 2 பேருக்குள்ள சண்டையாக இருக்கும், இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள மாமன் மச்சன் சண்டையாக இருக்கும். நீங்கள் நியாய தராசுக்காரங்களாச்சே, நான் போய் நியாயம் பேசுகிறேன் நடுவில் போய் நின்று பஞ்சாயத்து பண்ணாதீங்க. கடைசியில் சண்டை போட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. ஆனால் உங்கள் மேலே இவன் தான் சண்டையை வந்து மூட்டி விட்டுட்டான் அப்படின்னு வீண் பழி வந்து விழுந்துடும். உங்கள் ராசிநாதன் சுக்கரங்கிறதால உங்களுக்கு வந்து நல்ல துணிமணி எடுக்கிறது, வண்டி வாகனம் ஆடம்பரம் வச்சுக்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பிடிக்குமா? இந்த மாதம் கையில் வர்ற பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணாமல் கடன் அடைக்க பாருங்க. ஏன்னா சேமிப்பு தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். சரி, வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் எல்லாமே விலகி தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கான விஷயத்த நீங்கள் வந்து ஒரு பரிகார வழியில் பார்த்துக்கிட்டீங்க. இனி வர நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க என்னென்னா இந்த நேரம் கொஞ்சம் மனசு சரியில்லைங்க, ஏதோ ஒரு வழியில் மனசு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, குடும்பத்திலே நிம்மதி இல்லைன்னா யாராவது இந்த ஏழை பொண்ணு உங்களோட திருமணம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி செய்யுங்க. மங்களமான பொருட்கள், இந்த மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, இல்லைன்னா பட்டுப்படவை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி
வசதி இல்லாத ஏழை பொண்ணுங்களுக்கு தானமா கொடுங்க. ராசநாதன் சுக்கிர பகவானுக்கு சுமங்கலி தானம் செய்யறது ரொம்ப பிடிச்ச பரிகாரம். இதை நீங்க செய்ய செய்ய உங்க குடும்பத்தில் இருக்கிற இந்த கண்திஷ்டி, இந்த கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஓடிப்போய் உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அன்பான துளாராசி சொந்தங்களுக்கு இனிமே நீங்க ஏமாலே இருக்க போறதில்ல. துணிஞ்சு நில்லுங்க, ஜெயிச்சு காட்ட போறீங்க. நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே மனசுல பதிய வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனசுல இருக்கிற ஏக்கம் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அருமையான நாள்னு சொல்லலாம். வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் கமெண்ட்டுக்கும் நான் அந்த நேரம் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க மனசுல இருக்கிற பாரமாவது குறையட்டும். நன்றி நண்பர்களே.